இந்த ஆண்டின் சிறந்த மாணவராக அருணை அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். 3 துறைகளில் பட்டம் பெற்ற முதல் மாணவர் இவர். இந்த கௌரவத்திற்கு நன்றி. என் அறிவால் உலகை மாற்றுவேன். அருண் தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பினான். அவனது நண்பன் குமார் அவனை வரவேற்றான். வாழ்த்துகள் அருண், நீ இப்போது பெரிய அறிஞனாக வந்துவிட்டாய். ஆமாம் குமார், இனி இந்த கிராமத்தை நவீனப்படுத்த வேண்டும். இங்குள்ள பழைய பழக்க வழக்கங்களை மாற்ற வேண்டும். ஆனால் நம் கிராமத்தின் பாரம்பரியமா? அதெல்லாம் காலாவதியானது. நவீன அறிவியல் தான் நமக்கு தேவை. கிராம மைதானத்தில் விவசாயிகள் கூடியிருந்தனர். அருண் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். நாம் பாரம்பரிய விவசாய முறைகளை கைவிட்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு பெரும் முதலீடு தேவை. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? கடன் வாங்குங்கள். விளைச்சல் அதிகரித்ததும் திருப்பிச் செலுத்தலாம். மகனே, நமது மண்ணுக்கு ஏற்ற முறைகள் நமக்கு தெரியும். புதியதை ஏற்பது நல்லதுதான். ஆனால் பழையதை முற்றிலும் தவிர்ப்பது சரியல்ல. பெரியவரே, உங்களுக்கு நவீன விஞ்ஞானம் பற்றி என்ன தெரியும்? நான் பல ஆண்டுகள் படித்தவன். சில மாதங்கள் கழிந்தன. கிராமம் கடும் வறட்சியை எதிர்கொண்டது. அருணின் நவீன முறைகள் பலனளிக்கவில்லை. என்ன செய்வது? எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிகின்றன. ஏன் பெரியவர் முருகனிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது? சரி, போய் பார்ப்போம். அருணும் குமாரும் முருகனின் வீட்டிற்கு சென்றனர். முருகன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். வணக்கம் பெரியவரே, உங்கள் உதவி தேவைப்படுகிறது. வாருங்கள் பிள்ளைகளே, என்ன உதவி வேண்டும்? அருண் கிராமத்தின் நிலைமையை விளக்கினான். வாருங்கள், உங்களுக்கு ஒன்று காட்டுகிறேன். முருகன் அவர்களை கிராமத்தின் வெளிப்புறத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே பழைய மறக்கப்பட்ட நீர்ப்பாசன அமைப்பு ஒன்று இருந்தது. பாருங்கள், இது நம் முன்னோர்கள் உருவாக்கிய அமைப்பு. மழை நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்த உதவும். இத பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மகனே, புத்தகங்களில் எல்லாம் இருப்பதில்லை. சில அறிவுகள் அனுபவத்தில் இருந்து வரும். கிராம மக்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அருண் மேடையில் ஏறினான். நண்பர்களே, நான் ஒரு தவறு செய்தேன். நம் பாரம்பரிய அறிவை மறந்துவிட்டேன். இனி நாம் பழையதையும் புதியதையும் இணைத்து செயல்படுவோம். இதுதான் உண்மையான அறிவு அருண். நம் வேர்களை மறக்காமல் புதிய சிந்தனைகளை ஏற்பது. சில வாரங்கள் கழித்து கிராமம் மீண்டும் பசுமையாக காட்சியளித்தது. அருணும் முருகனும் வயல்வெளியில் நின்றிருந்தனர். உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன் பெரியவரே. இனி என் அறிவை சமூகத்திற்காக பயன்படுத்துவேன். அதுதான் உண்மையான கல்வியின் நோக்கம். மகனே, வா, நமது கிராமத்தை மேலும் முன்னேற்றுவோம். இருவரும் புன்னகையுடன் கிராமத்தை நோக்கி நடந்தனர். புதிய நம்பிக்கையுடன், புதிய எதிர்காலத்தை நோக்கி. கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. Please subscribe.